இப்ப இந்த 2026 தேர்தல்ல நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கட்சிகள் ஒரு கூட்டணியில அமைய வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1 ராமதாஸ் அவர்களுடைய கட்சி. 2வது திருமாவளவன் அவர்கள் கட்சி. இவங்க ஒரு சமுதாயம், அவங்க ஒரு சமுதாயம். 2 சமுதாயத்துக்கும் நிறைய சண்டைகள், ஆர்குமெண்ட், நிறைய போட்டிகள் அது மாரி எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, அந்த சமுதாயமும், இந்த சமுதாயமும் ஒரே கட்சியில இணைஞ்சா கரெக்ட்டா இருக்குமா? அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசா பார்க்கப்படுது. இது திமுக கூட்டணியில வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் உள்ள வந்தாங்கன்னா பெரிய சிக்கல். ஏன்னா இப்போ கூட்டணின்னு இருந்தா ஒண்ணா பயணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தொண்டர்கள் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சில பிரச்சனைகள் ஏற்படுமா? அதெல்லாம் நிறைய ஆராய்ஞ்சு தான் இந்த முடிவுகள் எடுப்பாங்க. அப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அத வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வரவிடாம தடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன விஷயம் பண்ணியிருக்காருன்னா, திமுக அரசு செய்யற விஷயங்களை கண்டிச்சு 2வது தடவையா அவங்க எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. திமுக அரசை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள். அப்போ ராமதாஸ் அவர்கள் நிலைப்பாடு என்ன? அதிமுக சைடு கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா அதிமுகல வந்து அன்புமணி இருக்காங்கனால ராமதாஸ் அவர்கள் அங்க போக வாய்ப்பு இல்லை. அப்படின்னா திமுகவே இப்ப வந்து சாடி பேசிட்டு இருக்காரு. அப்போ திமுக திருமாவளவன் அவர்கள் அங்க இருக்காங்க. அப்படின்னா அங்க போக வாய்ப்புகள் குறைவு. அப்போ ராமதாஸ் அவர்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஒன்லி தாவைக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் அவர்களுடைய சார்பா உள்ள உங்களும் தாவேகாவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில ராமதாஸ் அவர்கள் தாவேகாவுக்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த 1 மாத காலங்களிலே கண்டிப்பா தெரிய வந்துரும்.